ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை பூஜை தாங்க பார்க்க போகிறோம். அதாவது இந்த வாட்டி ஆடி மாதம் முதல் நாளே வெள்ளிக்கிழமையில் வந்ததுனால ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாள். சில பேர் இந்த மாத பிறப்பில் பூஜைகள் செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆடி மாதத்தில் முதல் வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பான ஒரு நாள். அந்த நாளில் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் செஞ்சு பூஜை செஞ்சோன்றது தான் பார்க்கலாம். நான் அம்பாளுக்காக ஒரு பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன். அதாவது என்ன பாயாசம்னா, ஒரு சின்ன ஒரு 4 பீஸ் அளவு தேங்காய், அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா, இந்த கப்பில் ஒரு அரை கப்பு தான் பச்சரிசி போட்டேன், அதுக்கப்புறம் 1 கப்பு வெல்லம். இது மூணுத்தையும் நம்ம இது கூட சேர்ந்து ஒரு ஏலக்காவும் போட்டுட்டேன். நான் அரிசியில் சேர்த்து போட்டேன், பார்த்துருப்பீங்க. ஏலக்காய், வெல்லம், பச்சரிசி, தேங்காய், இது அத்தனையும் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். அதை ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். ஒரு ரவை இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக ரவை இருக்கும் பாருங்கள், உப்புமா ரவை, அதை திரியாக வரணும், அந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப மைய அரைச்சிட்டிங்கன்னா கஞ்சி மாதிரி ஆகிடும். இது நம்ம பாயாசம் பண்ண போகிறோம். இது நம்ம எந்த அளவுக்கு திக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக தான் நம்ம அடுப்பில் வச்சு காசும் போது நம்ம திக்காக ஆகிடும். ஏன்னா அரிசி போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் திக்காக வந்துடும். கொஞ்சம் அந்த இனிப்புக்காக அந்த இனிப்பை கொஞ்சம் மேலே தூக்கி கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு பாத்திரம் வச்சு நம்ம கிண்டும்போது பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணி இந்த மாதிரி சைடில் நுரைச்சி வரும்போது நம்ம இந்த இதை வச்சு கலரிக்கிட்டே இருந்தோம்னாக்கா அடி பிடிக்காது. லைட்டாக கொதி வந்தோடனே சிம்மில் வச்சுடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்தோடனே கொஞ்சமாக டேஸ்ட்டுக்காக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்வேத்தியத்துக்கு நமக்கு அம்பாளுக்கு வைக்கிறதுனால நெய் சேர்க்கறது ரொம்ப சிறப்பு. இதில் முந்திரி திராட்சைலாம் நம்ம நெய்யில் வறுத்து போடலாம். நான் அதெல்லாம் எதுவும் போடலை. இனி அடுத்தடுத்த வாரங்களில் ஒவ்வொரு பிரசாதம் ஒவ்வொரு விதமாக செய்ய போகிறோம் இல்லையா, அதனால் இன்றைக்கி முந்திரி திராட்சைலாம் தாளிப்பு போடலை. கொஞ்சமாக நெய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது ரெடி ஆகிடுச்சு. அதை வச்சு முடிச்சுட்டு அடுத்தது மாவிளக்கு. நம்ம வெள்ளிக்கிழமைனாவே குலதெய்வத்துக்கு ஒரு மாவிளக்கு போட்டுடணும். இது நான் 2-3 வருஷமாக தொடர்ந்து செஞ்சிட்ருக்கேன். நீங்களும் உங்கள் குலதெய்வத்தை நினச்சி இந்த ஆடி மாதத்தில் வர எல்லா வெள்ளிக்கிழமையிலையும் ஒரு மாவிளக்கு செஞ்சு வச்சுருங்க. மாவிளக்கு நம்ம வழிபாடில் முன்னோர்களை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் ஆடி மாதத்தில் 3வது வெள்ளிக்கிழமை தான் எங்கள் அம்மா வீட்டில் பூஜை செய்வாங்க. அப்போது கண்டிப்பாக மாவிளக்கு போடுவாங்க. இன்றைக்கி தான் யூடியூப் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லையா, பூஜைன்னாவே நிறைய விஷயங்கள் இப்போது ஆயிரக்கணக்கான விஷயங்களாக இருக்கட்டும், லட்சக்கணக்கான விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய மக்கள் எடுத்து சொல்கிறாங்க. அதில் நானும் ஒரு ஆளுன்னு நினச்சிக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு ஷேர் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இன்றைக்கி யாரையும் முகத்துக்கு நேராக பார்த்து இதை செய்யுங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா காலம் அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி கையில் கிடைக்கிற ஃபோனில் ஏதாவது வீடியோ பார்க்கும்போது நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள் ஏதாவது அவங்களுக்கு போய் சேர்ந்ததுன்னா அதுவும் ஒரு பலனாக நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி தான் நான் இந்த சேனலை இப்போ நடத்திட்டுருக்கேன். எப்பவும் போல் எங்கள் பூஜையில் தாமரைப்பூ ரொம்ப முக்கியமாக இருக்கும். 2 பூ வாங்குவோம். ஒன்று மகாலட்சுமிக்கு வச்சுருவோம், இன்னொன்று சரஸ்வதி படம் இருக்கும், அவங்களுக்கு வச்சுருவோம். இப்போ நம்ம மாவிளக்கு பற்றி பேசலாம். இந்த ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் நம்ம மாவிளக்கு ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் செய்கிறது பச்சரிசி ஊற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து மாவிளக்கு பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. நான் இன்றைக்கி சர்க்கரை போட்டுக்கிட்டேன். சர்க்கரை போட்டோம்னாக்கா நமக்கு வெள்ளையாக இருக்கும். மாவிளக்கு வெள்ளையாக இருக்கும் போது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரி, அடுத்த வாரம் சர்க்கரை சேர்த்துக்கலாம், நாட்டு சர்க்கரை சேர்த்து அடுத்த வாரம் பிடிச்சிக்கலான்னு இந்த வாரம் நம்ம வெள்ளையாக நான் விளக்கு பிடிச்சேன். அதை பாருங்கள், நல்லா வெள்ளையாக இருக்கா. இதுக்கு காரணம் பச்சரிசி மாவில் நான் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ஒயிட் சுகர் இருக்குது இல்லையா, அதை தான் சேர்த்தேன். அதனால தான் வெள்ளையாகவே இருக்குது. இப்போ இந்த மாவிளக்கு நம்ம ஒரு விளக்கு போட்டால் போதும். நம்ம அம்பாளுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மாதம் இல்லையா, வருஷத்தில் அம்பாளுக்காக உருவாக்கப்பட்ட இந்த ஆடி மாதத்தில் ஒரு மாவிளக்கு கண்டிப்பாக போட்டுருங்க. இந்த கோலம் ரொம்ப அழகாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மேடையில் போடும்போது. இன்றைக்கி நான் வெறும் நைட்டி போட்டுக்கு தாங்க நான் பூஜையில் எல்லா வேலையும் செஞ்சேன். ஏன்னா புடவை கட்டவே முடியல, ரொம்ப வேர்க்குது காலையிலேயே. அதனால் இன்றைக்கி சாரீ போடலை. அதனால் நைட்டி போட்டுக்கிட்டே இன்றைக்கி பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாரீ கட்டியாச்சு.
எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம பூஜை செய்யும்போது கண்டிப்பாக புடவை உடுத்திக்கிட்டு செஞ்சோம்னாக்கா ரொம்ப நல்லது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம பூஜையில் ரொம்ப அழகாக பார்க்கலாம். இந்த மாதிரி கோலம் போடுறது, அப்புறம் பூ வைக்கிறது, அப்புறம் கொஞ்சமாக அலங்காரம்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கோலம் போடுறது வந்து போன வாரம் நாங்கள் வந்து ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். அங்கே வந்து எங்கே திருப்பதியில் தான் நான் வாங்கினேன். இது ரொம்ப நல்லாவே அந்த கீழ் திருப்பதி இருக்கு இல்லையா, அலமேல் மங்காபுரம், அங்கே தான் இந்த அச்சு வாங்கினேன், இந்த கோலம் அச்சு. ரொம்ப அழகாகவே இருக்கும். அப்புறம் போட்டு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு எவ்வளோ கோலமாவு போட்டு எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அதை செய்யுது. போக போக ப்ராக்டிஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். அதை எடுத்து பார்த்த பிறகு தான் ஒரு ஹாப்பினஸ்ஸாக ஒரு அழகாக வந்திருக்கு அப்படின்னு. கோலம் கூட அப்படி தான், வெளியில் கோலம் போடும்போது கூட. இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா பூஜைக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போது இந்த மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமை இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு வெள்ளிக்கிழமை நம்ம வந்து பூஜை செய்கிறோம். எல்லாரும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமாக புரிஞ்சுக்கோங்க. நம்ம முன்னோர்கள் வந்து நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு பூஜைகள் தான் இந்த வெள்ளிக்கிழமை பூஜை, செவ்வாய்க்கிழமை பூஜை இப்போ தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை பூஜை வந்து காலங்காலமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆடி மாதத்தில் வர ஆடி கிருத்திகை, ஆடி பெருக்கு, அதுக்கப்புறம் ஆடி பூரம், அப்புறம் வரலட்சுமி நோன்பு வந்து இந்த தடவை ஆடி மாதத்தில் வரலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். ஆடி மாதம் முடிஞ்ச பிறகு தான் வரலட்சுமி நோன்பு வருது. யாரெல்லாம் வரலட்சுமி நோன்பு இருப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாவிளக்கில் வந்து கண்டிப்பாக நெய் விட்டு தாங்க ஏற்றணும். யாராவது எண்ணெய் விட்டு ஏற்றிடாதீங்க. நெய் விட்டு நம்ம ஏற்றும் போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதாவது அந்த நெய்யோடு சேர்ந்து அந்த பச்சரிசி மாவில் இந்த தீபம் எரியும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம வந்து மாவிளக்கு போடும்போது அந்த மனசில் அம்பாளுக்காக செய்கிறோம் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம பூஜைகளுக்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணும்போது அதில் இருக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடையாதுங்க. அதே மாதிரி நமக்கு வந்து அம்பாள் வழிபாடு வந்து எல்லா பெண்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் வந்து இந்த அளவுக்கு பக்தி பற்றி பேசுகிறதும் வாழ்க்கையில் வரதை எதிர்கொண்டு நிற்கிறதுக்கும் எனக்கு வந்து மனுஷங்க துணையாகவே இல்லைங்க. எல்லாத்துக்கும் எனக்கு கடவுளோட நான் பண்ணுற அந்த பக்தியில் கடவுள் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதத்தால் தான் என்னால் ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்க முடிஞ்சது. கண்டிப்பாக பெண்கள் வந்து யாராவது வீட்டில் ரொம்ப கஷ்டமாகுது, முக்கியமாக பெண்களுக்கு பெண்களே தான் எதிரியாக இருப்பாங்க, நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா நம்மளை அழ வைக்கிறது வந்து முடிஞ்ச வரைக்கும் ஆண்கள் வந்து வீட்டில் இருக்கிற புருஷன்னா நம்மளை அழ வைக்கலாம். ஆனால் சுற்றிக்கிற பெண்கள் தான் வந்து ரொம்ப அழ வைப்பாங்க. ஒன்று நம்மளை புரிஞ்சிக்காமல் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம அதை நினச்சி அழுதுகிட்டே இருப்போம். அந்த மாதிரி யாராவது உங்களை கஷ்டப்படுத்தி அழ வைக்கிறாங்கன்னா இந்த மாதத்தில் வர வெள்ளிக்கிழமைகளில் அம்பாளை போய் பாருங்கள். பார்த்து அவங்கக்கிட்ட சொல்லி அழுங்க. ஏன்னா நம்ம பெற்ற தாய் கூட நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா நமக்கு வயசாகும்போது அவங்களுக்கு வயசாகி போயிடுவாங்க. அப்படி இருக்கும்போது நமக்கு ஆறுதல் சொல்லி நம்ம கண்ணீரை துடைக்கிற ஒரே தெய்வம் வந்து அம்பாள் தான். அம்பாளோட வழிபாடு பண்ண நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். முதல்ல நமக்கு கண்ணீர் வர்றதை நிறுத்திட்டாவே சில விஷயங்கள் நம்ம சாதிக்க முடியும். ஏன்னா அழுதுகிட்டே இருந்தோம்னாக்கா, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எங்கள் குடும்பத்துலேயே எப்போவுமே அவங்க அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அழுவுறதை தவிர அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்படி இருந்தவங்க சரியாயிருக்காங்க. இன்றைக்கி அம்பாளுக்காக நம்ம செஞ்ச பாயாசத்தை கொண்டு வந்து வச்சுட்டோம். அதில் ஒரு சின்னதாக துளசி போட்டு வச்சேன் நெய்வேத்தியத்துக்காக. அது நல்லா போடலாம், வேப்பிலை கூட போடலாம். நான் வந்து துளசி போட்டுட்டேன். அடுத்த வாரம் வேப்பிலை போட்டுக்கலாம் நம்ம செய்கிற பிரசாதத்தில். அதுக்கப்புறம் விளக்கேற்றிடுவோம். எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய நம்ம குடும்பத்தில் அழுதுகிட்டே இருப்பாங்க சில பேர். ஏன் தான் அழுகுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. நம்ம அழ நம்ம குடும்பம் வந்து நல்லா மேலே வராதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர்களில் பொம்பளை வந்து ரொம்ப அழக்கூடாது அப்படின்வாங்க. அதே மாதிரி நம்ம பெற்று வச்சுக்கிற பசங்களையும் அழ வைக்கக்கூடாதும்பாங்க. ஏன்னா நம்ம அழுக நம்ம மனசும் வீக் ஆகிடும், நம்ம உடம்பும் வீக் ஆகிடும். நான்லாம் அதை ஒருத்தரை பார்த்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, எங்கள் குடும்பத்துலேயே அவங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அழுகும் போது நல்லா இருந்தாங்க கேரக்டர். இப்போது கொஞ்சம் நல்லா வசதி வந்தவொடனே கேரக்டர் மாறிப்போச்சு. இப்போ அவங்க அழுகுறது கிடையாது, மற்றவங்கள தான் அழ வைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி ஒரு கடவுள் ஒரு வரம் கொடுத்துட்றாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்களுக்கு பெண்களே தாங்க எதிரி. மற்றவங்க யாரும் நம்ம ஆண்கள்லாம் அழ வைக்க மாட்டாங்க, பெண்களே தான் அழ வைப்பாங்க.
இந்த அழுகையை நிறுத்தினோம்னாக்கா கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. கோவிலுக்கு போங்க, அம்பாவை போய் பாருங்கள், உங்களால் முடிஞ்ச பூ எடுத்துகிட்டு போங்க. இல்லையா எதுவுமே இல்லையா கவலையே வேண்டாம். நல்லா சுத்தபத்தமாக குளிச்சுட்டு அம்பாள் கோவில் உங்கள் ஊரில் தெருமுனையில் இருக்கிற கோவிலோ இல்லை பக்கத்தில் இருக்கிற கோவிலோ கொஞ்சம் தூரமாக உங்களால் போக முடியும்னா போங்க. இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில் போயிட்டு அம்பாவை பார்த்து எனக்கு வர கஷ்டத்தெல்லாம் என்னால் தாங்கவே முடியல, கூடிய சீக்கிரம் எனக்கு சரி பண்ணி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆடி மாதத்தில் தொடர்ந்து கோவிலுக்கு போங்க. நானும் அப்படி தான் போயிட்டுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய பூஜை பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. கண்டிப்பாக என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதத்தில் வர எல்லா பூஜைகளோட வீடியோவும் ரெகுலராக போட்டுடலான்னு இருக்கேன். நான் நிறைய விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறேன், கொஞ்சம் தடை வந்துடுது. இப்போ 108 முருகன் சீரிஸ் ஆரம்பித்து சொல்லிகிட்டு இருக்கேன். அதுவுமே மக்கள் பார்க்குறாங்க, நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க. இப்போது பூஜைக்கு அதே மாதிரி இந்த மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை பூஜையில் கண்டிப்பாக ஒரு தேங்காய் உடைச்சிருங்க. தேங்காய் உடச்சி வழிபாடு பண்ணுறது இன்றைக்கி நேற்று வந்ததில்லைங்க, அதுவுமே காலங்காலமாக இருக்குது. அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும், ஒரு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். தேங்காய் உடையிற மாதிரி நம்ம பிரச்சனைகள் உடஞ்சி அதாவது உடஞ்சிதுன்னா அது முழுசாக இருக்கிறது தேங்காய் அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி கடவுளால் உருவாக்கப்படுற ஒரு தீர்த்தம்தான். அப்போ தேங்காய் உடச்சி வழிபாடு பண்ணுறதுன்றது நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த ஒரு நல்ல விஷயம். அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி இந்த பூஜையில் செய்யுங்க. தேங்காய் வாங்கி உடச்சி பூஜை செஞ்சிங்கன்னா அதுக்குரிய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறுபடியும் சொல்கிறேன், ஒரு லைக் போடுங்க. நீங்களாம் எத்தனை வாரம் பூஜைகள் செய்ய போகிறீங்க, இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே என்னெல்லாம் செஞ்சீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் அம்பாளுக்கு அரிசி தேங்காய் வெல்லம் போட்டு அரைச்சி விட்ட பாயசம் நெய்வேத்தியம், அதுக்கப்புறம் எப்பவும் போல் வெத்தலை பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஓகேங்க, இதுக்கப்புறம் பூஜையை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக் போட்டு சொல்லுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.